இந்த கேஎம்சி கிராஜுவேஷனுக்கு வரதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரீசன் இருக்கு. அது தெரியுமா? என்னோட ஒய்ஃப் இங்கே கேஎம்சிலாம் வேலை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி இப்போ மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நம் அண்ணன் விஜய் அண்ணா அவர்களை நாங்கள் பார்க்க போயிருந்தோம். மேடம் எல்லாம் பார்க்க போகிறப்ப அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் ஜெயிச்சு சிஎம் ஆன உடனே கண்டிப்பாக கேஎம்சிக்கு நீங்கள் நல்லா பண்ணணும், அவ்வளோ தேவை இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அவங்க ஸ்டான்லியனா இருந்தாலும், ஏன்னா ஸ்டான்லி ஸ்பிரிட் ஒவ்வொரு ஸ்டான்லி அலுமினஸ்க்கு இருக்கும். ஈவன் தோ ஷி இஸ் அ ஸ்டான்லியன், ஷி வாண்டட் டு மேக் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டர் இன் கேஎம்சி. ஸோ அதனால் டெஃபினட்டாக அதுக்காக கண்டிப்பாக வரணும்ல, வராமல் இருக்க முடியுமா? அப்புறம் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இப்பயே நான் சொல்லணும், மேடம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, கேஎம்சியில் பனகல் ஹால், இட்ஸ் அன் ஹெரிட்டேஜ் ஹால்னு சொன்னாங்க. நீங்கள் டெஃபினட்டாக கேஎம்சியில் ஒரு ரெட் ஃபோர்ட் உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க, அனாட்டமி பிளாக், ஒரு ரெட் ஃபோர்ட், இட்ஸ் எமோஷனலி அட்டாச்ட். அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஒவ்வொரு கேஎம்சியனுக்கும் அந்த பனகல் ஹால் அட்டாச்சாக இருக்கும். Definitely we will renovate it, restore it. Also, இன்னொன்று சொன்னாங்க, இந்த மெட்ரோ ரயில்னால இங்கே காலேஜில் இருக்கிற பில்டிங்ஸ்லாம் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நீட் அடிஷ்னல் பில்டிங்ஸ்னாங்க. டெஃபினெட்லி இட் வில் பி டன். ஏன்னா ஆஸ் அ டாக்டர் நாம பண்ணலாம், வேற யாரும் பண்ண போறா என்ன? ஏன்னா நான் எல்லா மேடையிலையும் சொல்லுவேன், இப்போ நான் முதல்ல ஒரு டாக்டராக இருந்தேன், அப்புறம் பியூரோக்ரேட்டாக இருந்தேன் ஒரு 15 இயர்ஸ், அப்புறம் இப்போ பாலிடிக்ஸில் இருக்கேன். இருந்தாலும் என்னோட அடையாளம்னா அது டாக்டர் தான். ஏன்னா ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஸ் அ டாக்டர். நடந்த ஒரு மெடிக்கல் அந்த ரிவ்யூ, ஹெல்த் மினிஸ்ட்ரியோட ரிவ்யூ மீட்டிங்கில் ஃபர்ஸ்ட் அமாங் த ஜாயிண்ட் டைரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, டீன் இருந்தாலும் சரி, நான் சொன்ன ஒரே விஷயம், நான் கடந்த காலங்களில் இருந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் மீடியா முன்னாடி டாக்டர்ஸை, கவர்மெண்ட் டாக்டர்ஸை திட்டுறதோ, சஸ்பெண்ட் பண்ணுறதோ, மெமோ கொடுக்குறதோ கண்டிப்பாக அந்த மாதிரி நடந்துக்கிட்ட மாட்டேன். டிக்னிஃபைடாக ட்ரீட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம சகோதரர் ராஜ்மோகன் சொன்ன மாதிரி இன்றைக்கி தான் கண்கண்ட தெய்வம். உண்மையாலுமே கடவுள் அங்கே இருப்பா, நம்மளாம் கும்பிடுவோம். நமக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப ஒரு கடவுளாக வந்து காட்சி அளிக்கிறது நம்ம டாக்டர்ஸ் தான். ஸோ அதனால் உங்களை டிக்னிஃபைடாக ட்ரீட் பண்ண வேண்டியது சிஎம்மோட உத்தரவு, சரியா? அப்புறம் சகோதரர் ராஜ்மோகன் சொன்னார், கேஎம்சியில் கல்ச்சரல்ஸ்லாம் இங்கே வின் பண்ணியிருக்கேன்னு சொன்னார். அவர் கேஎம்சியில் மட்டும் இல்லை, பல காலேஜ் கல்ச்சுரல்ஸில் ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர், பல்முகம் கொண்டவர். நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன், நாங்களும் கல்ச்சுரல்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் பாஸ். என்ன ஆனால் என்னன்னா நாங்களாம் டவுன் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ். ஏன் நான் பெருமையாக சொல்கிறேன்னா, எங்கள் பேட்ச் கீழே இருந்து இது நாங்கள் அந்த ரவுஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா மேலே பார்க்குறதோட எங்களை தான் அதிகமாக பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு எங்கள் பேட்ச் அந்த டவுன் ஸ்டேஜ் அதான் நான் பார்க்குறேன். உங்களை மாதிரி தான் நாங்களும் இருந்தோம். நாங்கள் ரியலி கிரேட். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.